சோத்துல உப்பு இல்ல, சோத்துப்பியான் முகத்துக்கு போகுது, அந்த அளவு ரோஷம் வருது. நான் கேட்கிறேன், என்னுடைய மனைவி படம் பார்க்கிறாள் என்பது ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் ரோஷத்தை கொண்டு வந்ததா? படம் பார்க்கிறது சாதாரணமான பிரச்சனையா? ஏண்ட மனைவி அடுத்த ஆம்புளைய அரைக்குறைய ஆடையோடு பார்க்கிறாள் என்றா, இதை பார்த்து ரோஷம் கெட்ட ஆண்களாக நானும் நீங்களும் இருந்தால் எப்படிங்க அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கலாம்? நான் கேட்கிறேன். போன் இன்றைக்கு எல்லார கையிலையும் நரகத்துக்கு போறதுக்கு லேசான வழியா போச்சு. இது சுவர்க்கத்துக்கு ஆழமா கொண்டு போகும், ஆனா நம்ம நரகத்துக்கு தான் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். போன்ல அடுத்த ஆணுடைய காட்சியை போட்டு தண்ட குஞ்சாதிக்கு காட்டுற அளவுக்கு ரோஷம் கெட்டு போயிருக்குதுண்டா, நானும் நீங்களும் எப்படி அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக மாறலாம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மனைவி நாடகம் பார்க்கிறாள், மனைவி நாடகம் பார்க்கிறாள். அவள் குர்ஆன் ஓதுவதில்லை, அவளுக்கு புகாரி தெரியாது, அவளுக்கு முஸ்லிம் தெரியாது, அவளுக்கு திக்ர் தெரியாது, அவளுக்கு ஸலவாத் தெரியாது. அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, ஒன்றை கேட்கிறேன், உங்களுடைய மனைவிமாருக்கு ஸலாத் இப்ராஹிமியா தெரியுமா? நபிகளாருக்கு எப்படி ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பது பரிபூரணமாக தெரியுமா? தொழுகையில் அத்தஹியாத்தில் அதுவும் மண்ணா போயிருக்கும். சிலர் அத்தஹியாத்த பாடமாக்கினவங்க ஸலவாத்த பாடமாக்கி வச்சிருப்பாங்க. நபிகளாருக்கு ஸலவாத்து சொல்லுங்க எப்படி சொல்லணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு தெரியாத அத்தஹியாத்துல வாரதுதான் ஸலவாத்து. அந்த அளவுக்கு ஸலவாத்தோடு தொடர்பில்லாத சமூகம். ஆண்களாக உங்களை விழித்து கேட்கின்றேன், நபிகளாரின் மீது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த பிரகாரம் ஸலவாத்து சொல்கிற முறையை படித்திருக்கிறோமா? ஆனா பாட்டு தெரியுமா? கதை தெரியுமா? படத்துல வார ஸ்டோரி தெரியுமா? அந்த நடிகனை தெரியுமா? இந்த நடிகையை தெரியுமா? நான் கேட்கிறேன், உங்களுடைய மனைவிமார்களிடத்திலே மனசை தொட்டு சொல்லுங்கள். சென்ற ஹஜ்ஜி பெருநாளைக்கு எந்த நடிகையிட பேர்ல உடுப்பு வந்துச்சு உடனே சொல்லுவாங்க. உங்களோட உம்மமாருக்கும் மாமிமாருக்கும் சாரி வாங்கி கொடுக்கணும். எந்த நாடகத்திற பேர்ல சாரி வந்துச்சுன்னு கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. நபிகளாரின் மீது ஸலவாத்து. ஏன் அந்த அளவு படம் பார்க்கின்றோம், நாடகம் பார்க்கின்றோம், கூட்டம் போட்டு வேடிக்கை பார்க்கிறோம்? கோபம் வரக்கூடாதா? ரோஷம் வரக்கூடாதா? நபிகளார் சொன்னாங்க தானே, அதான் சத்தம் கேட்ட பிறகு ஃபஸல்லு அலைய, என் மீது ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்லுங்கள். மன் ஸல்லா அலைய ஸலாத்தன், என் மீது யார் ஒரு விடுத்தம் ஸலவாத்து சொல்கிறாரோ ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா, அவன் மீது அல்லாஹ் 10 விடுத்தம் அருள் புரிகிறான் என்று சொன்னார். அல்லாஹு அக்பர். பாங்குக்கு பின்னால கணவனும் மனைவியும் சேர்ந்து ஸலவாத்து சொன்னால், பிள்ளை குட்டிகளையும் சேர்த்து கொண்டு ஸலவாத்து சொன்னால், அல்லாஹு அக்பர், 10 விடுத்தம் அல்லாஹ்வுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களாக இந்த குடும்பம் மாறுமே சகோதரர்களே. ஆனா எங்கட கொஞ்சாதிமார் அசர் தொழுதுட்டு நாடகத்துக்கு உட்கார்ந்தா மக்ரிபு பாங்கும் இல்ல, இஷா பாங்கும் இல்லை என்றால் எப்படி அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், எப்படி அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று என்னுடைய இஸ்லாமிய உறவுகள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து கேட்டு பாருங்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு புகாரியிலே 4886 ஒரு சில பெண்மணிகளை சபிச்சாங்க. ஒரு பெண்மணிகளை பதுவா செஞ்சாங்க. எப்படிப்பட்ட பெண்மணிகள்? பச்சை குத்தக்கூடிய, குத்திவிடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. பொய்முடி சேர்க்கக்கூடிய, சேர்த்து விடக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. பற்களுக்கிடையில் இடைவெளியை ஏற்படுத்துவதற்காக, பற்களை அழகுபடுத்துவதற்காக இடைவெளியை ஏற்படுத்துகிற பெண்களை அல்லாஹ் சபிப்பானாக. இந்த முடி இருக்குத்தானே, இந்த முடிய வலிச்சு அழகு, இந்த அதுக்குன்னு மேக்கப் என்ன செலூன் எல்லாம் இருக்குது, அல்லாஹ் பாதுகாக்கணும். புருவத்துல கை வைக்காதீங்க, அல்லாஹ்வுடைய சாபம் விடட்டும் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த செய்தி உம்மு யாக்கூப் என்ற பெண்மணிக்கு கேள்விப்படுது. இப்னு மஸ்ஊத் அவங்க இப்படி பெண்களை எல்லாம் பதுவா செய்யறாங்களாம். உடனே வந்தாங்க, வந்து கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் அவங்களே, நீங்க இப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் பதுவா செஞ்சீங்களாமே, உங்களுக்கு என்ன பதுவா செய்யறதுக்கு உரிமை இருக்குதுன்னு கேட்டாங்க. இவங்க கேட்டாங்க, அல்லாஹ் பதுவா செஞ்சவனுக்கு ஏன் நான் பதுவா செய்யப்படா? அல்லாஹ் செய்யறான், நான் செஞ்சேன்டாங்க. கேட்டாங்க, அல்லாஹ் செஞ்சானா? எங்க வருது? குர்ஆன்ல தான் வருது. சொன்னாங்க, இந்த 2 மட்டைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய முழு குர்ஆனை மோதி இருக்கிறேன், அதிலே அப்படி ஒரு வசனம் இல்லை. உடனே ஓதி காட்டினாங்க, வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், தடுத்ததை தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குதா? ஆமா இருக்குது. அந்த அடிப்படையில தான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்ன பெண்களுக்கு பதுவா விட்டாங்க, நானும் விட்டேன்றதோட அந்த பொஞ்சாதி சொன்னா, அந்த பெண்மணி சொன்னா, உங்களோட குடும்பத்து பெண்களும் செய்யறாங்களாமே, உங்களோட குடும்பத்து பெண்களும் இந்த பாவங்களை செய்யறாங்களாமே. உடனே சொன்னாங்க, போய் பார்த்து விட்டு வாருங்கள், போய் பார்த்து விட்டு வாருங்கள். உம்மு யாக்கூப் ரலியல்லாஹு அன்ஹு போய் அவங்களோட பொஞ்சாதி குடும்பத்து பெண்களை எல்லாம் பார்த்தாங்க. யாருக்கிட்டும் அந்த தவறு இருக்கல்ல. வந்து சொன்னாங்க, நான் போய் பார்த்தேன்,
யாருக்கிட்டமே அந்த தவறு காணல் என்று சொல்லும் பொழுது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஈமானுக்கும் இறையச்சத்துக்கும் சொந்தக்காரர் என்ன வார்த்தையை சொன்னார்கள் தெரியுமா? லவ் கானத் கதாலிக் உம்மு யாக்கூபே, நீங்கள் சொல்வது போன்று எங்களுடைய பொஞ்சாதிமார் அல்லாஹ் சபித்ததை செய்வார்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்ததை செய்வார்களாக இருந்தால், மா ஜாமஅதுஹா, அவர்களோடு நான் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த காரியத்தை எங்களுடைய மனைவி செய்வாளாக இருந்தால் அவளோடு நான் ஒன்றுக்கு படுக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, நம்ம ஒன்றுக்கு படுத்துக்கிட்டு என்ன செய்யறோம்? விபச்சார காட்சிகளை பார்க்கிறோம், ஆபாசங்களை பார்க்கிறோம், உள்ள பாவம் எல்லாம் செய்யறோம்டா. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கட்டும். சுருக்கம், அல்லாஹ்வுடைய அருள் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டுமா? குடும்பமாக சேர்ந்து பாவத்தை விடுவோம். கணவன் மனைவி ஒரு முடிவுக்கு வருவோம். இதற்கு பிறகு நாங்கள் படம் பார்ப்பதில்லை, இதற்கு பிறகு நாங்கள் நாடகம் பார்ப்பதில்லை, இதற்கு பிறகு அந்நிய பெண்கள் அந்நிய ஆண்களுடைய எந்த காட்சிகளும் எங்களுடைய வீட்டுக்குள் ஓடக்கூடாது என்று முடிவெடுத்தால், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ்வுடைய அருளை நோக்கி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி நானும் நீங்களும் போகலாம் சகோதரர். குர்ஆனை ஓதுகின்ற குடும்பமாக மாறுங்கள். புகாரி முஸ்லிமோடு தொடர்பு வைக்கின்ற குடும்பமாக மாறுங்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற பொழுது இப்படி சொன்னார்கள் பாருங்கள். அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யத்தகிஉ ஃபீ ஹிஜ்ரி வ அனா ஹாயிதுன். சொன்னாங்க ஃபீ ஹஜ்ரி, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏண்ட மடியில படுத்திருப்பாங்க. நான் ஒரு மாதவிடாய்க்காரி பெண்ணாக இருப்பேன். மாதவிடாய் காலத்துல ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயிட மடியில படுத்துக்கொள்வாங்களாம். சும்மா யக்ரவுல் குர்ஆன், மடியில படுத்துக்கொண்டு குர்ஆன் ஓதுவாங்களாம். அல்லாஹ் அக்பர். நான் கேட்கிறேன், நபிகளாருக்கு என்ன உட்கார்ந்து ஓதலாமையா? மாதவிடாய் காலத்து பொஞ்சாதிட மடியில படுத்துக்கிற ரசூல் ஓதணுமா? ஏன் ஓதினார்கள்? இந்த அளவு கணவன் மனைவி அல்லாஹ்வை நெருங்குவதில் தொடர்போடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு மாற்றமான காரியங்களை கலந்து கொள்கிற குடும்பமாக இருக்க வேண்டும். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து குர்ஆனை ஓதுங்கள். நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், மனைவி தர்ஜுமாவை வாசிக்கட்டும். நீங்கள் புகாரியை வாசிங்கள், அவர் முஸ்லிமை வாசிக்கட்டும். இந்த தொடர்பு உங்களுடைய வீட்டுக்குள் இருக்குமானால் உங்களுடைய வீட்டில் வளர்கின்ற குழந்தைகளும் இஸ்லாமியமயப்படுத்தப்படுவார்கள். அதுதான் என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிட